नमस्ते बच्चों। இன்னைக்கு लर्न न्यू डेलीல राष्ट्रभाषा पेपर में 9th रोमन किसी एक पार्ट का सारांश सिलिगेला நம்ம கத்திய பார்ட் 1 பார்க்க போறோம். ஸ்வர்க கி கோச். கத்திய அப்படினா உரைநடை பகுதி அப்படினு அர்த்தம். ஓகேவா? லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு लर्न न्यू डेली. புக் பேஜ் நம்பர் தெரியும்னு நினைக்கிறேன் 213. எடுத்துட்டீங்களா? ஸ்வர்க கி கோச். ஸ்வர்கத்தை தேடுங்க. கோச்னா தேடுங்க. ஓகேவா? சர்ச் பண்ணுங்க. दक्षिण भारत में विजयनगर एक शक्तिशाली राज्य था. சவுத் இந்தியாவில் விஜயநகர் அப்படின்றது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ராஜ்யம். சக்திசாலி அப்படின்னா பவர்ஃபுல். தக்ஷின்னா சவுத். ஓகேவா? उस राज्य के तेनाली गांव में राम नामक एक व्यक्ति रहता था. அந்த ராஜ்யத்தில் தெனாலி கிராமம்ன்ட்டு ஒரு கிராமம் இருந்துச்சான். அதில் ராம் நாமக் ஏக் வியக்தி ரஹத்தாத்தா. ராம் அப்படின்ட்டு ஒரு ஆள். வியக்தினா ஒரு மனிதன். ஒரு ஆள் என்ன செஞ்சான்? வாழ்ந்துட்டு வந்தான். வஹாக்கே லோக் உசே தெனாலி ராம் கஹத்தே ஹை. அங்கே இருக்க மக்கள் அவனை தெனாலி ராம் அப்படின்ட்டு கூப்பிடுவாங்க. வித்யா பிரேமி அப்படின்னா கல்வியை விரும்புகிறவங்க. அவர் கலாப்பிரிய கலையை நேசிக்கிறவங்களுமான ராஜா கிருஷ்ணதேவராய. அந்த விஜயநகருடைய ராஜா யார்? கிருஷ்ணதேவராயட்டா யார் மீட் பண்ண போகிறா? தெனாலிராம் மீட் பண்ண போகிறான். ஓகேவா? தெனாலிராம் கி பாத்தோ சே பிரபாவித் ஹோக்கர். தெனாலிராம் கி பாத்தோன்னா அவனுடைய பேச்சுனால. ஓகேவா? பிரபாவித் ஹோக்கர் அப்படின்னா இம்ப்ரெஸ் ஆயிட்டார். ஓகேவா? तेनालीराम की बातों से प्रभावित होकर राजा ने उसे तुरंत नौकरी दी. தெனாலிராமனுடைய பேச்சில் இம்ப்ரெஸ் ஆகி ராஜா நே உசே அவனை துரந்த் நௌக்கரி தி. துரந்த் அப்படின்னா உடனே. உடனே துரந்த்னா உடனே. சடன்லி நௌக்கரிதி வேலையை கொடுக்குறாரு. யார்? நம்மளுடைய ராஜா கிருஷ்ணதேவராய. ओकेवा? धीरे धीरे तेनालीराम अपनी बुद्धिमान और चतुराई के कारण दरबारी बन गया. மெல்ல மெல்ல धीरे धीरे ना மெல்ல மெல்ல தெனாலிராம் தன்னுடைய புத்திமானி அப்படின்னா அறிவுனாலையும் அவர் சத்துராயின்னா டேலண்ட்னாலையும் டேலண்ட் திறமையினாலையும் தர்பாரி பன்கயா. தர்பாரி அதாவது அந்த அரசவை மெம்பர் ஆயிட்டான். தர்பாரின்னா அந்த அரசவையில் இருக்க மந்திரிகளில் ஒருத்தவனாக ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகேவா? உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம செகண்ட் பேராகிராஃப் போகலாம். महाराज कृष्णदेवराय को अपने बचपन में सुनी कथा के अनुसार स्वर्ग देखने का इच्छा उत्पन्न हुई और अपने मंत्रियों से उसकी राग पूछी. மகாராஜரான அந்த கிருஷ்ணதேவராயருக்கு अपने बचपन में தன்னுடைய சிறு வயது, பச்பன்னா தெரியும், சைல்ட்ஹுட்டில் இருக்கு. சுனினா கேட்டு, காதால் கேட்ட, கதா கே அனுசார் கதையின்படி, கே அனுசார் அப்படின்னா அக்கார்டிங் டு. ஓகேவா? அக்கார்டிங் டு அப்படின்றது மீனிங் வரும். கதா கே அனுசார்னா கதையின்படி, அக்கார்டிங் டு தி ஸ்டோரி. ஸ்வர்க தேக்னேகி இச்சா உற்பன்ன ஹுயி. ஸ்வர்கத்தை பார்க்கணும், தேக்னேனா பார்க்கணும் அப்படின்ற இச்சானா ஆசை, உற்பன்ன ஹுயி உருவாகுது. அவர் அப்னே மந்திரியோं से उसकी राग पूछी. அப்னி மந்திரியோं தன்னுடைய மந்திரிகள்கிட்ட உஸ்கி ராக் பூச்சி. உஸ்கி ராக் அதுக்கான வழி. ராக்னா அதுக்கான வழி, அட்ரஸ். பூச்சி கேட்குறாரு. பூச்சின்னா ஆஸ்க் பண்ணுறாரு, கேட்குறாரு. சபா கே சாரே மந்திரிகன் சிர் குஜாத்தே பைட்டே ஹே. சபையில் உள்ள சாரே மந்திரிகன் எல்லா மந்திரிகளும் சிர் குஜாத்தேனா என்னன்னா, இப்போ நம்மளுக்கு கொஷின் ஏதாச்சும் கேட்டு நம்மளுக்கு தெரியாது, நம்ம என்ன செய்வோம்? தலையை சொரிஞ்சுக்கிட்டு இருப்போம். அது மாதிரி சபையில் இருக்க எல்லா மந்திரிகளும் அவங்களுக்கு வழி தெரியாத, ஸ்வர்க்கத்துக்கு போகிறதுக்கான வழி தெரியாததுனால அவங்க என்ன செய்கிறாங்க? அவங்களும் சிர் குஜாத்தே தலையை சொரிஞ்சுக்கிட்டு பைட்டேதே உட்கார்ந்துருந்தாங்களா. ஓகேவா? தெனாலிராம் நே உஸ்கா பத்தா பத்தானே கா வாதா கியா ஹை. தெனாலிராம் அதுக்கான பத்தான அட்ரஸை பத்தானே நான் கூறுவேன் அப்படின்ட்டு சொல்லுவேன் அப்படின்ட்டு வாதா கியா. வாதானா ப்ராமிஸ் பண்ணுறான், சத்தியம் பண்ணுறான். ஓகேவா? தெனாலிராம் கி உக்து காம் के लिए 10,000 सोने के सिक्के और 2 माह का समय भी मांगा. தெனாலிராமனுடைய உக்தகாம்னா மேலே சொல்லப்பட்ட அந்த வேலை. மேலே என்ன சொன்னாங்க? நான் அந்த அட்ரஸை சொல்லுவேன் அப்படின்னு தான் மேலே சொன்னாங்க. ஓகேவா? அந்த மேலே சொன்ன அந்த காம்னா அந்த வேலை. உக்தகாம் அப்படின்னா மேலே சொல்லப்பட்ட அந்த வேலை. ஓகேவா?
ஸோ மேலே என்ன சொன்னால் அவன் அட்ரஸை வந்து நான் சொல்லுவேன் அப்படின்ட்டு சொன்னான். ஸோ அந்த உக்த காம் அந்த வேலைக்காண்டி 10,000 சோனேக்கே சிக்கே, 10,000 10,000 சோனேக்கி சிக்கே, சோனேனா தெரியும் கோல்டு, சிக்கே அப்படின்னா காயின்ஸ், சோனேக்கி சிக்கேனா गोल्ड कॉइन्स और 2 माह का समय भी मांगा. 2 माघना महीने मंथ्स, 2 மாதம் சமயம் பி மாங்கா, சமயம் அதாவது டைமும் கேட்குறாரு. ஓகேவா, என்னென்ன கேட்குறாரு? 10,000 கோல்டு காயின்ஸும் 2 மாதம் டைமும் கேட்குறாரு. யார்? தெனாலிராம். महाराज इस पर राजी हो गए. महाराज इस परना இதுக்கு ஓகேவா, அந்த தெனாலிராம் சொன்னதுக்கு ராஜி ஹோகையே, ராஜினா அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஓகேவா, ராஜினா ஒத்துக்கிட்டார், அக்செப்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு அர்த்தம். पर एक शर्त रही कि स्वर्ग का पता नहीं बताने पर उनको दंड दिया जाएगा. पर एक शर्त, ஆனால் ஒரு ஷர்த்துனா கண்டிஷன், ஒரு விதிமுறை இருக்கு. कि என்னவென்றால் स्वर्ग का पता नहीं बताने पर, ஸ்வர்க்கத்துக்கு போகிறதுக்கான அந்த பத்தா அதாவது அட்ரஸை நஹி பத்தானே பர் நீ சொல்லலேனா உன்கோ தண்டு தியா ஜாயேகா, அவனுக்கு கண்டிப்பாக என்ன செய்யும்? தண்டனை விதிக்கப்படும், தண்டனை கொடுக்கப்படும், தண்டனை அவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யார் சொல்ற? நம்மளுடைய ராஜா. ஓகேவா. अन्य दरबारी तेनालीराम की कुशलता से जलने वाला दे. அந்நிய தர்பாரி அதாவது இந்த மித்த இருக்கிற அந்த அரசவை மெம்பர்ஸ்லாம் தெனாலிராம்கி குஷலதா, தெனாலிராமனுடைய டேலண்ட், குஷலத்தான டேலண்ட், சே ஜல்னே வாலேதே, அவன் இந்த டேலண்ட் மேலே ஜல்னே வாலேனா பொறாமப்பட்டு இருந்தாங்க. ஜல்னே வாலேனா பொறாமப்பட்டு, ஜலஸ் அப்படின்னு சொல்லுவோமா. ஓகேவா, புரிஞ்சிருச்சா? ஓகேவா, इसलिए உன்கா அனுமான்டா, அதனால் உன்கான அந்த இடத்துல அந்த அரசவை மெம்பர்ஸ் தான் குறிக்குது. அனுமான் அவங்களுடைய கெஸ்ஸிங், அனுமான்னா கெஸ்ஸிங்ஸ். அது என்னன்னா கி என்னவென்றால் வக் ஸ்வர்கக்கோ நஹி கோச் பாயேகா, அவன் ஸ்வர்க்கத்தை கண்டுபிடிக்க மாட்டான், எப்படியும் அவன் ஸ்வர்க்கத்தை தேடியெல்லாம் போக மாட்டான் அப்படின்றாங்க. அவர் உஸ்கோ தண்டு மிலேகா, அவனுக்கு கண்டிப்பாக என்ன செய்யும்? தண்டனையும் விதிக்கப்படும் அப்படின்ட்டு அந்த அரசவை மெம்பர்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாக இவனுக்கு எப்படியாச்சும் தண்டனை கிடச்சணும் அப்படின்ட்டு அவங்க ஒரு கெஸ்ஸிங்கில் இருக்காங்க. ஓகேவா. 2 மாக் பீத் கயே, 2 மாதம், மாகுனா சொன்னேன் மாதம், 2 மாதங்கள் என்ன செய்யுது? பீத் கயே, பீத் முடிஞ்சிருச்சு, ஃபினிஷ் ஆயிடுச்சு. तेनालीराम महाराज और अन्य मंत्रियों को एक सुंदर स्थान पर ले गए. तेनालीराम மகாராஜரையும் அவர் மற்றும் அந்நிய மந்திரியும் மிச்சம் இருக்க மந்திரிகளையும் கோ एक सुंदर स्थान पर ले गए. अन्य मंत्रियों को एक सुंदर स्थान पर ले गए. ஸோ மகாராஜரையும் மித்த இருக்க மந்திரிகளையும் ஏக் சுந்தர் ஸ்தான் ஒரு அழகான இடத்துக்கு பர் லேகையே கூட்டிட்டு போகிறாரு. உஸ் ஜகக்கி ஹரியாலி அந்த இடத்தினுடைய ஹரியாலின்னா ஹரியாலி அப்படின்னா பசுமை, அந்த இடத்தினுடைய பசுமை எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த இடம் வந்து ரொம்ப பசுமையாக, ஹரியாலினா பசுமையாக இருக்குது. செக் சஹாத்தே பக்ஷி, கிச் கிச்சுன்னு கத்துற பக்ஷின்னா தெரியும், பேர்ட்ஸ், பேடு பௌதே மரம் செடி, சஹித் சுத்த வாத்தாவரன் ரொம்ப சுத்தமான சூழல், வாத்தாவரன்னா சூழல், சுற்றுச்சூழல். ஆதிசே ராஜா அத்தி பிரஷ்ன ஹுயே, இதை பார்த்தோன்னே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆயிட்டாரு. அத்தி பிரஷ்ன ரொம்ப சந்தோஷமாக ஆயிட்டாரு. मंत्रीगण की उत्तेजना से स्वर्ग की बात आई. மந்திரிகளுடைய உத்தேஜனா அப்படின்னா உற்சாகம், அவங்க வந்து உற்சாகம் தாங்க முடியல, 2 மாதம் முடிஞ்சிச்சு, எப்படியாச்சும் அவனுக்கு தண்டனையை கொடுக்கணும் அப்படின்ட்டு இவங்க உற்சாகத்தோட ஸ்வர்கக்கி பாத்தாயி ஸ்வர்க்கத்தை பற்றி கேட்குறாங்க. ஓகேவா, அவனை எப்படியாச்சும் தண்டனை வாங்க வைக்கணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஓகேவா. तब तेनालीराम ने उत्तर दिया. அப்போ தெனாலிராம் என்ன செய்றான்? ஆன்சர் பண்ணுறான். உத்தர்னா ஆன்சர், 2 மீனிங் இருக்குது. உத்தர்னா ஒன்று ஆன்சர், இன்னொன்று என்ன? எஸ், வெரி குட், நார்த். ஓகேவா, வடக்குன்னு சொல்லுவோம். அதான் மீனிங், அது வந்து ஒரு டைரக்ஷன். ஓகேவா. जब अपनी ही पृथ्वी पर फल फूल पेड़ पौधे पशु पक्षी के साथ एक शुद्ध वातावरण उपलब्ध है तो वही स्वर्ग है. ஸோ அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி ஹி நம்மளுடைய பிருத்திவி பர், பிருத்திவி அப்படின்னா எர்த்து. ஓகேவா, நம்மளுடைய பூமியில் ஃபல்னா என்ன?
ஃப்ரூட், ஃபூல் அப்படின்னா ஃப்ளார்ஸ், பேடு, பேடுனா மரம், பௌதே செடி, பசு, பசுனா நம்ம என்ன சொல்லுவோம் அனிமல்ஸ், பக்ஷி அப்படின்னா பேர்ட்ஸ், के साथ அது உடன், के साथனா உடன், एक शुद्ध वातावरण ஒரு சுத்தமான ஒரு சுற்றுச்சூழல், उपलब्ध है நம்மளுக்கு அவைலபிலிட்டியாக இருக்குது, நம்மளுக்கு இருக்குது, இந்த மாதிரி சுத்தமான சுற்றுச்சூழல்லாம் இருக்குது. தோ வஹி ஸ்வர்க ஹை, அப்போ அதுதான் ஸ்வர்க்கம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. வாஸ்தவமே உண்மையில், வாஸ்தவம்னா உண்மையில், ஸ்வர்க ஜைசி கிசி ஜகக்கு, ஸ்வர்க்கம் அப்படின்ட்டு எந்த ஒரு இடம் கோயி பிரமான் இருக்குன்ட்டு எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை. ஹி நஹி ஹே, பிரமான் ஹி நஹி ஹே, எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை. பிரமான்னா ப்ரூஃப். वास्तवमे स्वर्ग जैसी किसी जगह का कोई प्रमाण ही नहीं है. உண்மையில் ஸ்வர்க்கம் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு, எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. तेनालीराम ने सभी को समझाया कि 2 महीने में 10,000 सोने के सिक्के के उत्तम पौधे और बीज खरीदे गए. தெனாலிராம் வந்து எல்லாத்துக்கும் புரிய வைக்கிறான். சமஜாயனா புரிய வைக்கிறான். 2 மஹினேமே 2 மாதத்தில் 10,000 சோனேக்கே சிக்கே 10,000 தங்க காசுகள் கோல்டு காயின்ஸை வச்சு உத்தம் பௌதே அவர் பீச் கரிதேகையே. உத்தம்னா ரொம்ப நல்ல அப்படின்றத அர்த்தம். உத்தமமான நல்ல. பௌதே அப்படின்னா செடி, அவர் பீஜ்னா விதைய, கரிதே கயே வாங்கிட்டான். ஓகேவா. விஜயநகர் கி ஜமீன் மே உன்கே லக்வா தியா கயா, விஜயநகருடைய ஜமீன்னா நிலத்தில், உன்கே அவைகள், லக்வா தியா கயா நடப்பட்டன, லக்வா தியா கயன்னா நடப்பட்டன. இஸ்கே காரண் வக் ஜகக் பகுத் ஆகர்ஷ திக்தி ஹை. ஸோ இந்த காரணத்தினால அந்த இடம், வக் ஜகக் அந்த இடம், பகுத் ஆகர்ஷக் ரொம்ப அட்ராக்டிவாக ரொம்ப அழகாக, திக்தி ஹை இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஜமீன் பி உபஜாவு பன் கயி, அந்த இடமும் கூட ஒரு விளை நிலமாக ஆயிடுச்சு, ரொம்ப ஃபர்டைலான ஒரு லேண்டாக ஆயிடுச்சு. तेनालीराम की ऐसा करामत पर राजा कृष्णदेवराय प्रसन्न हुए. தெனாலிராமனுடைய இந்த கராமத், இந்த செயல், கராமத்னா செயலை பார்த்து ராஜா கிருஷ்ணதேவராய பிரசன்ன ஹுயே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டார். பிரசன்னா ஹாப்பி ஆயிட்டார். தெனாலிராம் கோ டேரோ இனாம் தியே, தெனாலிராமுக்கு நிறைய ப்ரைஸஸை தராரு. டேரோ இனாம்னா நிறைய ப்ரைஸஸ், இனாம் நிறைய இனாமை தராரு. ஓகே, இப்போ என் கூடையே சேர்ந்து வாசிங்க. स्वर्ग की कोच. स्वर्ग की कोच. दक्षिण भारत में विजयनगर एक शक्तिशाली राज्य था. साउथ इंडिया, उस राज्य के तेनाली गांव में राम नामक एक व्यक्ति रहता था. वहाँ के लोग उसे तेनालीराम कहते हैं. रोजगार की तलाश में वह राजधानी विजयनगर गया. तेनालीराम की मुलाकात विजयनगर के उदार विद्याप्रेमी और कलाप्रिय राजा कृष्णदेवराय से हुई. तेनालीराम की बातों से प्रभावित होकर राजा ने उसे तुरंत नौकरी दी. धीरे धीरे तेनालीराम अपनी बुद्धिमानी और चतुराई के कारण दरबारी बन गया. महाराज कृष्णदेवराय को अपने बचपन में सुनी कथा के अनुसार स्वर्ग देखने की इच्छा उत्पन्न हुई और अपने मंत्रियों से उसकी राह पूछी. सभा के सारे मंत्रीगण सिर गुजाते बैठे थे. तेनालीराम ने उसका पता बताने का वादा किया. तेनालीराम के उक्त काम के लिए 10,000 सोने के सिक्के और 2 माह का समय भी मांगा. महाराज इस पर राजी हो गए, पर एक शर्त रही कि स्वर्ग का पता नहीं बताने पर उनको दंड दिया जाएगा. अन्य दरबारी तेनालीराम की कुशलता से जलने वाला थे, इसलिए उनका अनुमान था कि वह स्वर्ग को नहीं खोज पाएगा और उसको दंड मिलेगा. 2 माह बीत गए. तेनालीराम महाराज और अन्य मंत्रियों को एक सुंदर स्थान पर ले गए. उस जगह की हरियाली, चहचहाते पक्षी, पेड़ पौधे सहित शुद्ध वातावरण आदि से राजा अति प्रसन्न हुए. मंत्रीगण की उत्तेजना से स्वर्ग की बात आई. तब तेनालीराम ने उत्तर दिया, जब अपनी ही पृथ्वी पर फल फूल पेड़ पौधे पशु पक्षी के साथ एक शुद्ध वातावरण
उपलब्ध है तो वही स्वर्ग है। वास्तव में स्वर्ग जैसी किसी जगह का कोई प्रमाण ही नहीं है। तेनालीराम ने सभी को समझाया कि 2 महीने में 10,000 सोने के सिक्के के उत्तम पौधे और बीज खरीदे गए। विजयनगर की जमीन में उन्हें लगवा दिया गया। इसके कारण वह जगह बहुत आकर्षक दिखती है। जमीन भी उपजाऊ बन गई है। तेनालीराम की ऐसी करामत पर राजा कृष्णदेवराय प्रसन्न हुए। तेनालीराम को डेरा इनाम दिए। Thank you for watching. Like, share, comment and subscribe to Learn New Daily. Knowledgeable persons எப்பயுமே சந்தோஷமா இருப்பாங்க. நீங்களும் knowledgeable persons. Be happy always.